கனடாவில் குடிவரவு அந்தஸ்தை பெறுவதற்காகவே பிரதானமாக ஒரு திருமணத்தையோ அல்லது உறவையோ ஏற்படுத்திக் கொள்வது குடிவரவு மோசடியாக கருதப்படலாம் என கனேடிய குடிவரவு அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அனுசரணை வழங்கப்படும் கணவன், மனைவி அல்லது கூட்டாளிகள் உண்மையான உறவில் இருக்கிறார்களா என்பதை மதிப்பீடு செய்கிறது. மேலும் போலி உறவுகள் தொடர்பிலான விண்ணப்பங்களை நிராகரிக்கலாம். குடிவரவு அதிகாரிகள் ஆதரவு ஆவணங்கள், குடிவரவு வரலாறுகள் மற்றும் பிற ஆதாரங்களை மதிப்பாய்வு செய்யலாம். கூடுதல் சரிபார்ப்பு தேவைப்படும் போது விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு உட்படுத்தப்படலாம். தவறான தகவல்கள் அல்லது ஆவணங்களை வழங்குவது விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கும் தவறான பிரதிநிதித்துவம் என்ற குற்றச்சாட்டுக்கும் வழிவகுக்கும். சூழ்நிலைகளை பொறுத்து இது கனடாவிற்குள் நுழைவதற்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்படவும் மற்றும் பிற அமுலாக்க நடவடிக்கைகளுக்கும் வழிவகுக்கும். கனேடிய குடிவரவு அந்தஸ்தை பெறுவதற்கான ஒரு வழியாக பயன்படுத்தப்படும் திருமண அல்லது கூட்டாண்மை உறவுகள் கடுமையான குடிவரவு விளைவுகளை தூண்டும். விண்ணப்பதாரர்கள் உண்மையான தகவல்களை வழங்குவதோடு தகுதி பெறும் உறவுகள் உண்மையானவை என்பதையும் நிரூபிக்க வேண்டும். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.